நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் சிஸ்டம் திண்டுக்கல். நான் உங்கள் தமிழ். இந்த வீடியோக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஒரு வீடியோ எதை பத்தி அப்படின்னா, ஒரு 2.1ல ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஒரு நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் தான். இந்த ஆம்பிளிஃபையர் பாத்தீங்க அப்படின்னா, என்னோட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பிளஸ் பிளாக் கலர் இந்த பேனலோட டிசைனை கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேனல் அடிச்சு டிசைன் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையரை ஃபுல் ஃபினிஷிங்கா முடிச்சாச்சு. ஸோ இதை பத்தின ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் பிளஸ் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் முதற்கொண்டு இந்த வீடியோல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்மளுடைய 2.1 பொறுத்த வரைக்கும் நம்ம பல ஆம்பிளிஃபையர் செஞ்சுட்டே இருக்கோம். இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு டிஃபரெண்டான ஸ்டைல்ல டிஃபரெண்டான ஒரு ஆங்கிள் வந்து கேட்கறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த 2.1 வந்து பெஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போறோம்ன்றதுலதான் எங்களோட தனித்திறமை இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த ஆம்பிளிஃபையர் ஒரு ஃபுல்லி கஸ்டமைஸ்டு 2.1 ஆம்பிளிஃபையர். நல்ல தரமான ஆடியோ கிடைக்கும். குவாலிட்டியான ஸ்பீக்கர் மட்டும் நீங்க வாங்கி போகணும். அது மட்டும் நீங்க கம்பல்சரி பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு மாடை வாங்கிட்டு சாட்டை வாங்க யோசிக்க கூடாது. அந்த மாதிரி கணக்குதான். நல்ல குவாலிட்டியா ஒரு ஆம்பிளிஃபையர் செய்யறதுல விட அதை ஸ்பீக்கர்ல மேட்ச் பண்றதுதான் முக்கியமான விஷயம். இப்ப பெரும்பாலான கஸ்டமர் பாத்தீங்கன்னா மொத்தமா பேக்கேஜா கொடுப்பாங்க. அந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளே இறங்கி என்னென்ன ஸ்பீக்கர் போடணும், என்னென்ன ஊஃபர் போடணும், டியூட்டர் எந்த மாதிரி போடணும், அதோட கண்டென்சர் எப்படி போடணும் பிளான் பண்ணிடுவோம். பட் இன்கேஸ் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து ஆம்பிளிஃபையர் மட்டும் இப்ப எடுப்பாங்க. அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சோ இல்ல அவங்கள்ட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஸ்பீக்கர் இல்லாதவங்க அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு கூட எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு நாங்க சொல்ற ஒரே விஷயம் தான், நீங்க ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கு எவ்வளவு யோசனை செஞ்சு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களோ அதை விட ஒரு பங்கு சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு 3 பிராண்டை சஜஸ்ட் பண்றேன். இந்த 3 பிராண்டோட ஊஃபர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. இதை நான் பர்சனலா செக் பண்ணது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெயின்டி, அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டர், அடுத்து தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடன். இந்த 3 பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரேஞ்சுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஐட்டம். இதுக்கு மேல எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்கன்னா ஒரு 1000ல இருந்து நீங்க பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவார்டு, செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜிப்பு, டாகி சவுண்டு, தேர்ட் ஃபோர்த் அண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் 2 கம்பெனி இருக்கு. ஓவல் ஸ்பீக்கர் டைப்ல நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா பெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பைனியர், அடுத்து பாத்தீங்கன்னா சோனி, ஜேபிஎல். இந்த 3. சோ இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ண என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இந்த ஆடியோ ஃபீல்டுல வந்து பெஸ்டான ஒரு ஆடியோவை நீங்க லிசன் பண்ண முடியும். சோ இப்படி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து நான் சொல்றது புதுசா இருந்துச்சு அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்றதை நீங்க பிரிச்சு அக்கு வேற ஆணையரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிக்கக்கூடிய சப்வூஃபர் சிஸ்டம். இது 4 டிரான்சிஸ்டர் பேஸ்ல இது வந்து பிரிட்ஜ்டு மோனோ கான்செப்ட்ல வேலை செய்யும். இதுக்கு பெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 4 ohms கொடுக்கலாம். ரொம்ப குவாலிட்டியா எதிர்பார்க்கறீங்க, பேஸ் நல்லா ஹார்ட் பீட்டா வெயிட் பண்ணணும் அப்படின்னா 8 ohms கொடுங்க. பிரிட்ஜ்டு கான்செப்டுக்கு 8 ohmஸும் பேரலல் கான்செப்டுக்கு 4 ohmஸும் ரொம்ப ரொம்ப பெக்குலியரான ஒரு பார்ட். இது வந்து அண்ணன் மாதிரி பிரிக்க முடியாது அந்த மாதிரி கான்செப்ட். சோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க வந்து சப்வூஃபர் சிஸ்டத்துல யூஸ் பண்ணிக்கலாம். லெப்ட் ரைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 8 inch ஊஃபர் இல்ல 6 inch ஊஃபர் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க குழப்படமா இருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் வந்து 6. இதை வந்து நீங்க மாற்றக்கிட்டே பண்ணுங்க. எல்லா 2.1 ஆம்பிளிஃபையருக்குமே ஈஸியா மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா 6 inch ஊஃபர். இது எந்த டவுட்டும் வேணாம். டியூட்டரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்க பையில இருந்து கொஞ்சம் காசு போட்டு மேக்னெட் டியூட்டர் வாங்கி போடுங்க. இந்த சில்க் டியூட்டர் வந்து விட சில்க் டூம் டியூட்டர் நல்லா இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பைசா டியூட்டர் சொல்லுவாங்களா, அதான் நான் சொல்றேன். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் மேக்னெட் டியூட்டர் வாங்கி போடுங்க. நல்ல கண்டென்சர் குட்டி கிராஸ் வராது வாங்கி போடுங்க, நல்லா இருக்கும். அடுத்து சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து 10 inch 12 inch டிரைவ் பண்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணிருக்கிறோம். நீங்க ஜேபிஎல்ல 1300 இதுல நீங்க பிளான் பண்ணலாம். அதே மாதிரி டெயின்டி, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் இதுல இருக்கக்கூடிய கம்பெனில சப்வூஃபரும் தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்டர் பட்ஜெட் இருக்கக்கூடிய எந்த சப்வூஃபர் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓம்ஸை வந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. பெரும்பாலும் 4 ohms தான் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு 8 ohmsல குவாலிட்டியான சப்வூஃபர் வேணும், நல்ல பட்ஜெட்ல வேணும்னா நம்ம 4000 rupees இருந்து நம்ம ஒன்னாடே சப்வூஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். வேணும்ன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல சூப்பரான ஒரு ஆடியோவை நம்ம சப்வூஃபர் எடுத்து தரோம், தாராளமா எடுத்து தரோம். வித் பாக்ஸோட கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து மெயின் ஹார்ட் ஆஃப் த கோர் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா எதை சொல்லலாம், டிரான்ஸ்ஃபார்மர் தான். சோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்க அப்படின்னா 10 ஆம்பியர்ல 26026 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கிறோம். இந்த 26 வந்து ஏசி வோல்ட், அதை டிசியா செப்பரேட் பண்ணி நம்ம போர்டுக்கெல்லாம் கொடுக்குறோம். இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா சப் ப்ரீயை பொறுத்த வரைக்குமே உள்ள யூஸ் பண்ணிருக்கிறது ஜேபிஎல் மகாராஜா கம்பெனியோட கிரீன் கலர் இருக்கக்கூடிய அந்த சப் ப்ரீ தான். இது கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன், என்கிட்ட ரொம்ப நாளா ஸ்டாக் இருந்துச்சு, சரி செக் பண்ணுவோம்னு சொல்லி ஏத்தணும். ரொம்ப அற்புதமா ஆடியோ வந்திருக்கு.
அடுத்து பாத்தீங்கன்னா பேஸ் டோன் ஜென்ரேஷனுக்கு வந்து டோன் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா டிஜிட்டலோட மிட் ஃப்ரீக்வன்சியோட கொடுக்குற மாதிரியான ஒரு அதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு அந்த மிட்டோட வாய்ஸோட கிளாரிட்டி பண்ணும்போது. அடுத்து பாத்தீங்கன்னா ரூமெக்ஸ் ஆடியோஸோட மெயின் வந்து அந்த பிசிபி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன், எங்கிட்ட இந்த மாதிரியான பிசிபிஸ் வந்து நல்லா ஸ்டாக் இருந்துச்சு. இது மொத்தமும் வித்தாச்சு. ஆம்பியரோட மொத்தமா போயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இதை நாங்கள் ட்ரை பண்ணோம், கடைக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. இப்போ ரூமிக்ஸோட கம்பெனியோட ஒரு பிசிபி வந்து நான் உள்ள போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல பிளஸ் ஸ்பெஷல் அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிபில வந்து 12 மட்டும் தான் நம்ம ஏசி கொடுக்க முடியும், 012 அடக்க முடியாது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 12 கொடுக்கலாம், 012 கொடுக்கலாம், மெயின் செகண்டரி கொடுக்கலாம். ஸோ வந்து ஒரே கல்ல மொத்தமாக நம்ம கையில தான்ற மாதிரி கணக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. வெரிஃபிகேஷன் கெபாசிட்டர் பாத்தீங்கன்னா 63 வோல்ட்ல 10,000 mFD போட்டிருக்கோம். இது நல்ல செப்பரேஷனுக்கு யூஸ் ஆகுது. மெயினா பாத்தீங்க அப்படின்னா வழக்கமா வந்து நம்ம 5 வோல்ட்டுக்கு வந்து ரெகுலேட்டர் சப்ளை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியா பண்ணணுமே மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படிதான் வரணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷெடியூல் இருந்துச்சு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸ்ரான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பிராண்ட்ல இருந்து 5 வோல்ட்ல பிக்சர் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் எனக்கு கேட்டீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டு போறோம் பாத்தீங்களா, சாம்கானா இருக்கட்டும், சாம்கான்ல வந்து P6 நாங்க அடிக்கடி யூஸ் பண்றோம், பஹாரியா யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து 5 வோல்ட்ன்றது கம்பல்சரின்ற வோல்ட். ஸோ அதை வந்து கூட விடக்கூடாது, குறைய விடக்கூடாது. 4.6 4.7 அந்த சம்திங்ல வரும், அந்த 5 வோல்ட் பிக்சரா கூட வரும். அந்த மாதிரி கான்செப்டுக்காக 5 வோல்ட் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த போர்டுக்கு வந்து லைஃப் நல்லா எடுத்து கொடுக்கும். ஏன்னா இது மெயின் சப்ளைல இருந்து 40 வோல்ட்ல இருந்து, அதாவது டிசி வோல்ட் வந்து 40 வரைக்கும் உள்ள கொடுத்தா கூட 5 வோல்ட்டை வெளியே எடுத்து கொடுத்து நம்மளோட யூஎஸ்பி போர்டுக்கு சப்போர்ட் பண்ணும். மற்றபடி அதில் அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா பேனல்ல இந்த நாபா இருக்கட்டும், சுவிட்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து செலக்டடா போட்டிருக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்கும். பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு எல்எஸ் கொடுத்துருக்கிறேன், சபூஃபருக்கு பாத்தீங்கன்னா பனானா கொடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து பார்க்க பேக் சைடு லுக் வந்து நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கூலிங் பர்பஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேன் கண்ட்ரோல் தான், அதுக்கு மேல ஸ்பேஸ் இல்லை. பட் இந்த ஃபேனை வந்து ஹை ஸ்பீட் ஃபேன் போட்டிருக்கிறோம். நல்லா ஏர் த்ரோ இருக்கும், வெளியே இருந்து ஏரை சக் பண்ணி உள்ள தள்ளுற மாதிரி கான்செப்ட்ல பண்ணிருக்கு. ஓவரால் இந்த ஆம்பிளிஃபையர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பினிஷிங்கா வந்து கஸ்டமருக்கு டெலிவரி ஆகுது. கஸ்டமர் பாத்தீங்கன்னா நேம் வந்து அரவிந்த்னு பேரு, அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த ஆம்பிளிஃபையர் இன்னைக்கு பக்காவா பினிஷ் ஆயிடுச்சு. அந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த நண்பருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு பிரசன்ட் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து அடிக்கடி நீங்க பாப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஒன்னாட சிஸ்டம் திண்டுக்கல். நன்றி நண்பர்களே.